ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இப்போது நீ எதை நினச்சா அதிகமாக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ, உன் வாழ்க்கையில் எந்த விஷயம் உன்னை பாடாய்படுத்துகிறதோ அதை சரி செஞ்சு உன் கவலைகளை எல்லாம் தீர்த்து உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்காக தான் இந்த சாயப்பா உன்னை பார்க்க வந்திருக்கேன். எப்போதும் என் செல்ல பிள்ளையான நீ எதற்காகவும் வருந்த வேண்டாம். உன்னை பத்திரமாக பாதுகாத்து உனக்கான எல்லாவற்றையும் உன் விருப்பம் போல உன் வாழ்க்கையில் செஞ்சு கொடுக்க போகிறேன். நீ எதிர்பார்த்தது போல எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடப்பதற்கான காலம் வந்துருச்சு. என்ன செய்கிறதுன்னு வழி தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு அடுத்து எந்த பக்கம் நகர்றதுன்னு விடை தெரியாமல் இருந்த வாழ்க்கையை இப்போது சரி செய்ய இந்த சாயப்பா வந்து விட்டேனே செல்லமே. உன் கவலைகளையும் குழப்பங்களையும் இப்போதே தீர்த்து வச்சு உனக்கு ஒரு தெளிவான சந்தோஷமான நல்ல மனநிலையை உண்டாக்குறேன். உன் கேள்விக்கெல்லாம் பதிலாக உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி தரப்போகிறேன். எப்போதும் நீ கவலையாகவும் மன கஷ்டத்தோடும் இருந்தா உன் குடும்பத்தில் உன்னுடைய நல விரும்பிகளும் உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் உன்னை பார்த்து கவலையைத்தானே படுவாங்க. அதனால் எல்லாரையும் நல்லபடியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வச்சுக்கணும்னு நினைக்கிற நீ முதல்ல உன் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கோ. இப்போது உனக்கு நல்ல நேரம் தொடங்கிடுச்சு. இந்த நிகழ்காலம் உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் கூடிய சீக்கிரமே நிரந்தரமான சந்தோஷமான காலத்தை நான் உருவாக்கிறேன். உன் நிலைமை மாறி உன் வருங்காலமும் நிச்சயம் உனக்கு வளமான காலமாக மாறப்போகுது. என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வைத்து செயல்பட்டினா உனக்கான நல்ல வழியை இந்த சாயப்பா நானே உருவாக்கி தருவேன். இதுவரைக்கும் நடந்ததையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இனி நடக்க போகிற விஷயங்கள் நல்லதாக இருக்கும்னு நம்பு. என் அருளால் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் இந்த சாயப்பா நடத்தி கொடுக்குறேன். கூடிய சீக்கிரம் நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும். என்னை நம்பிக்கையோடு வணங்கி கொண்டே எல்லா கஷ்டங்களையும் தாங்கிக்கிட்டு இருள் பாதையில் இருக்கும் நீ இப்போதே இந்த நிமிஷமே உன் கவலைகளிலிருந்து மீண்டு வரும்படி இந்த சாயப்பா உனக்கான ஒளி வெள்ளத்தை வெளிச்சத்தை கொடுக்க போகிறேன். உனக்கான நற்பலன்களை எல்லாம் வழங்கி உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் வெற்றியாகவும் நான் மாற்றி காட்டுறேன் செல்லமே. நீ பேசாமல் இருக்கணும்னா வாயை மூடிக்கொள்ளலாம், கேட்காம இருக்கணும்னா காதுகளை மூடிக்கொள்ளலாம், தேவையற்ற விஷயங்களை பார்க்காம இருக்குதுன்னா கண்களை மூடிக்கொள்ளலாம். ஆனால் சில தேவையற்ற காயங்களையும் கஷ்டங்களையும் நினைக்காம இருக்கிறதுக்கு மனசை எப்படி மூடிக்கொள்வது, சில விஷயங்களை எப்படி மறப்பதுன்னு தெரியாம தானே ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது ஒரு நொடிதான் வலி நிஜமாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த நினைவுகள் உனக்கு வலியாக நரக வேதனையாக அல்லவா இருக்கிறது. உன் விதியை மாற்றும் உனக்கான நல்லதை செய்யும் விஷயங்களை எல்லாம் இந்த சாயப்பா உனக்கு நடத்தி கொடுக்குறேன். குறை சொல்லும் வாய்களை செங்கலை வச்சு அடைச்சாலும் அந்த செங்கலும் சரியில்லைன்னு தான் அந்த வாய் குறை சொல்லுமாம். ஏன்னா சில பேருக்கு அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லியே வாழ்க்கையை வாழ்ந்து பழக்கமாயிடுச்சு. அப்படிப்பட்டவர்கள் உன்னை என்ன குறை சொன்னாலும் நீ கண்டு கொள்ளாதே. நிஜமாவே உன் மேலே தப்பு இருந்தால் திருத்திக்கலாம். தப்பே செய்யாத என் செல்ல பிள்ளையான உன்னை யாராவது குறை சொல்லும் போதும் குற்றம் சாட்டும் போதும் அதை கடந்து செல்ல தயாராகு. உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்ட மனிதர்கள் யாராவது நீ வாழ்க்கையில் வளர்ச்சி பெறுவதற்கு இதை செய்யாதன்னு உன்னை கண்டிக்கும் போது திட்டும் போது கோபப்படக்கூடாது என் செல்லமே. பல பிள்ளைகள் அவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக அவங்க பெற்றோர்கள் திட்டுவதை எல்லாம் இப்படி தான் எரிச்சலாக கோபமாக பார்க்குறாங்க. என் செல்ல பிள்ளையே, ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோ. ஒரு சின்ன செடி கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் மரமாக மாறும்போது அந்த மரத்தின் பக்க கிளைகளை வெட்டி விடுவது அது உயரமாக வளரணும், நல்லா வளரணுங்கிறதுக்காக தான். அதனால் அவ்வப்போது நீ இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு தடுக்கக்கூடிய உண்மையான உன் மேலே அன்பு வச்சிருக்கக்கூடிய மனிதர்கள் ஏதாவது சொல்லும்போது அவங்க நல்லதுக்காக உன் மேலே உள்ள அக்கறையால் தான் சொல்கிறாங்கன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. எவ்வளவு காசு பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாத ஒரு விஷயம் அக்கறை. அந்த அக்கறையோடு உன்கிட்ட யார் பழகினாலும் அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்டு கவனமாக மாற்ற முயற்சி செய்யன்னு செல்லவே. உன் வாழ்க்கையில் அவமானமும் அனுபவமும் தான் மிகச்சிறந்த ஆசான். அடிகளும் வலிகளும் உன் வாழ்க்கையில் வந்தாலும் அதை நினச்சி கவலைப்படாமல் இலக்கை அடைய முயற்சி செய். சில அடிகளையும் கஷ்டங்களையும் தாண்டி தான் மேலே ஏறி போக முடியும். வாழ்க்கையில்
எனக்கு வெற்றி கிடைக்குமா, நல்லது நடக்குமான்னு சொல்லி வருத்தப்பட வேணாம். நீ தனியாக போராடுவதே வெற்றிதான். உன் மனதில் இருக்கும் சுமைகளையும் பாரங்களையும் துரத்தி அடிச்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதை இந்த சாயப்பா நடத்தி தரப்போறேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை உனக்கு பிடிச்சது போல மாறப்போகுது. அது நாளையாக கூட இருக்கலாம் என் செல்லமே. நீலாம் எங்கே வாழப்போற, எப்படி வாழப்போறன்னு சொன்னவங்களுக்கு மத்தியில் இப்படிதான் நீ வாழுகிறாய் என்பதை அவர்கள் கண் முன்னால் உனக்கு செஞ்சு வாழ வைக்கிறேன். அப்பால இருந்து கூட பிறந்த சகோதரிகள், கூட படிக்கும் மாணவர்களிடமிருந்து கணவன் மகன் என எல்லா இடங்களிலும் எல்லார் மனசுக்குள்ளேயுமே கூட பல விஷயங்களில் இன்னும் ஆண்கிற ஆதிக்கம் இருக்க தான் செய்யுது. ஆணாதிக்கம் இல்லாத இடமும் இல்லை, ஆதிக்கம் செலுத்தாத ஆண்களும் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு பல இடங்களில் பல மனிதர்கள் இன்னும் மனசு மாறாதவங்களா அப்படியே தான் இருக்காங்க. இதை தாண்டி இன்றைய சமூகத்தில் ஒரு சிலர் வேணும்னா ஆணையும் பெண்ணையும் சமமாக பார்க்கக்கூடியவங்களா, அவர்களுடைய வலியையும் வேதனையும் உணர்வுகளையும் புரிஞ்சுக்கிட்டவங்களாகவும் இருக்காங்க. அப்படி குடும்பத்தின் அரணாக இருக்கும் ஆண்களுக்கும் சரி, நான் பெத்த ஆண் பிள்ளைகளுக்கும் சரி, இந்த உலகத்தில் இருக்கும் என்னுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் சரி, நான் நிச்சயம் ஆசீர்வாதத்தை வழங்குவேன். ஆண் பெண் என எனக்கு எந்த பாகுபாடும் கிடையாது. எல்லா பிள்ளைகளையும் நான் தான் படைச்சிருக்கேன், நான் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீங்களாகவே ஒருவரை ஒருவர் தாழ்வாகவோ உயர்வாகவோ நினைக்க வேண்டாம். எந்த விஷயத்தையும் முடியாதுன்னு சொல்லவும் கூடாது, முடியுமான சந்தேகத்தோடு கேட்பதும் கூடாது. எல்லாராலையும் எல்லாமே முடியுன்ற தன்னம்பிக்கையோட வேலை செய். நீ தனியாக போராடினாலும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்க தான் போகுது. உனக்கான எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைச்சி நீ நல்லபடியாக மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு இந்த சாயப்பா நானே உனக்கு துணையாக இருப்பேன். எப்போதும் நடப்பது எல்லாமே நன்மைக்கு தான் நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. எதுவும் நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தரேன். எப்போதும் உன்னுடைய வலியும் வேதனையும் கஷ்டமும் மற்றவங்க சிரிப்பதற்கு காரணமாக இருக்கலாம், அல்லது நீ கஷ்டப்படுறதை பார்த்து மற்றவங்க சிரிக்க கூட செய்யலாம். ஆனால் ஒருபோதும் யாராவது கஷ்டப்படும் போதும் மன வருத்தத்தோடு வேதனையோடு இருக்கும்போதும் நீ சிரிக்கக்கூடாது. உன்னுடைய சிரிப்பு ஒருபோதும் பிறருக்கு வலியை தருவதாக இருக்கக்கூடாது என் செல்லமே. இங்கு காயங்கள் ஆறணுங்கிறதுக்காக சில பேர் சும்மாவே சிரித்து உனக்கு ஆறுதல் சொல்லி உனக்கு மன தைரியத்தையும் தெம்பையும் கொடுப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் அவங்க காரியம் ஆகணுன்றதுக்காக உன்கிட்ட வந்து சிரித்து பேசுவாங்க. உன் மன காயங்களுக்கு மருந்தாக சிரிப்பவர்களை உன் கூட வச்சுக்கோ. அவங்க காரியம் ஆகணுன்றதுக்காக பொய்யாக சிரித்து போலியாக நடிப்பவர்களை உன்னை விட்டு விலக்கி வச்சுக்கோ என் செல்லமே. சிரிப்பதற்கும் அழுகுவதற்கும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நல்லதோ கெட்டதோ அதை அடுத்தவங்க கிட்ட சொல்லி பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு நல்ல உறவு இருக்கணும். உன்னை புரிந்து கொண்ட துணை உன் வீட்டில் இல்லைனாலும் உன் வாழ்க்கையில் யாராவது ஒருவரை நல்ல மனிதராக, உனக்கு துணையாக, உன்னுடைய எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்ளும் நல்ல மனசு உள்ளவங்களாக நான் உன் வாழ்க்கையில் அமைச்சு தர்றேன். இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக மன நிம்மதி தரும் வகையில் நடக்கும் என்று